வணக்கம் நண்பர்களே. 2025ல் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்களுக்காக ஏற்கனவே 2024ல் கேட்ட டிஎன்பிஎஸ்சி எல்லா கொஷின்ஸ்ல இருந்தும் டாபிக் வைஸாக நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2023ல் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் டாபிக் வைஸும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் அதனோட பிடிஎஃப்பையும் அதோட லிங்கையும் கூட கீழே தரேன். நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். இந்த 2025ல் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே உங்களால் மேத்ஸை ரொம்ப ஈஸியாக 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷத்தோட கொஷினையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கனாலே போதும். அதே மாடலில் தான் அவங்க கொஷின் அடுத்தடுத்து கேட்குறாங்க. சரிங்களா? இதில் நம்ம ஏற்கனவே 45 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல. இப்போ அடுத்து மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துடலாம். இதில் பாருங்கள் 46. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் that is exactly divisible by 156 and 124. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை மெத்தடா போடணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் மொத்தமே ஒரு 10 செகண்டுக்குள்ளாடி நம்மளால் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இந்த 2 நம்பராலையும் வகுபடணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது 5 இலக்க எண். கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தோம்னா 5 இலக்க எண்ணில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, அப்போ அடுத்தது வரும். இந்த 2 நம்பரை எடுத்துக்கிறேன். முதல்ல 156 எடுத்துக்கிறேன். 156 எந்தெந்த வாய்ப்பாட்டிலாம் வரும்னு பார்க்குறேன். 156 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கண்டிப்பாக நமக்கு வரப்போகிற ஆன்சரும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 8 8 8 8 எல்லாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். ஸோ இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து 156 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டானு பாருங்கள். எப்படி 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு சொல்கிறோம்? 5 1 6 6 6 12 இந்த கூட்டினா டிவைசிபிலிட்டி ரூல் நம்ம இதை ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். கரெக்டாக 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது கீழே இருக்கிற ஆன்சரும் எந்த வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்க, 1 2 2 3 3 3 8 11 11 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே வருவோம். 1 4 5 5 3 8 8 8 8 16 16 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே வரும். 1 4 5 5 1 6 6 8 14 14ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ நிச்சயமாக ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். பாருங்க, 1 4 5 5 5 10 10 10 8 18 18ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்தது. ஆனால் ஐடியா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மெத்தடாக போடும்போது இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் 5 இலக்க எண்ணெல்லாம் வகுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். சரி, இப்போ ஒரே நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரவே ரைட் சார் பார்த்துட்டீங்க. இப்போ சப்போஸ் 2 நம்பர் வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ அடுத்து இந்த 56 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்ப்பேன். 5 6 அடுத்தடுத்து எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு யோசிச்சு நம்ம அப்படி பார்த்தாலே போதும். இல்லை 156 வச்சு பண்ண முடியல அப்படின்னா இதே லாஜிக்கை நீங்கள் 124 வச்சும் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டை வச்சு வர்றதால கீழே இருக்கிறத யோசிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதால நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியான வழி பாருங்க. ஓகேவா? அடுத்ததா 47. HCF of 3240 3600 and a third number is 36 and their LCM is கொடுத்துருக்காங்க. The third number is. இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 3ஆவது நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது அந்த தேர்ட் நம்பர். சரியா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது 2 நம்பருக்கு தான் யூஸ் ஆகும். எது? 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட் HCFன்னு வருது பார்த்தீங்களா? அது எப்போ மட்டும்தான்னா 2 நம்பருக்கு மட்டும்தான். 3 நம்பருக்கு வரும்போதெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது 2த்தையும் நாம் தனித்தனி நம்பர்ஸாக பிரிக்கணும். அதாவது ப்ரைம் நம்பர்ஸாக. இப்போ 3240 முதல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை பிரிக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடு 1 2 2 மீதி 1 6 2 12 2 4 0. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 8 2 16 1 2 2 0. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 4 2 8 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 0 வச்சுக்கிட்டு அடுத்த நம்பரை சேர்க்கணும். 2 10 405 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்க. 8 5 40 1 5 81 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது 2 3 6 மீதி 2 7 3 21. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 9 3 27. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 3 9. 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 3 3. கரெக்டா? இது 3240க்கு. அடுத்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 3600. ஸோ இது நீங்கள் பிரிக்க தெரிஞ்சிட்டா ஈஸி. இப்படி பிரித்தா மட்டும்தான் நம்மளால் போட முடியுமே. கரெக்டா? 18 36 00. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 9 2 18 00. 3ஆம் வாய்ப்பாடு போட்டலாமா?
3 9 0 0 மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 1 3 0 0 5ஆம் வாய்ப்பாடு 2 10 0 மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 4 20 2 4 2ஆம் வாய்ப்பாடு 1. அப்போ இந்த 3240 அப்படிங்கிறத நம்மளால எப்படி பிரிக்க முடியுதுன்னா பாருங்க 1 2 3 3 முறை 2 வருது அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 1 2 3 4 4 டைம்ஸ் 3 வருது அப்போ 3 பவர் 4 5 பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் 5 பவர் 1 சரியா இது 3240. இதே மாதிரி 3600 இதில் பாருங்க 1 2 3 4 முறை 2 வந்திருக்கு அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 3 1 2 முறை 3 வந்திருக்கு 3 பவர் 2 இன்ட்டு 5 பார்த்தோம்னா 2 டைம்ஸ் 5 பவர் 2 இது அவங்க இதுக்கு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எல்சிஎம் கொடுத்துட்டாங்க கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த மூணாவது நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஹெச்சிஎஃப் இஸ் 36 மீபோவா 36ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதே மாதிரி 36ஐயும் பிரிக்கிறேன் 36ஐயும் பிரித்தேன் அப்படின்னா 18 2 36 2 9 2 18 3 3 9 அப்போ 2 முறை 2 வருது ஸோ 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2 கரெக்டா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அவளே பிரித்து கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 பவர் 4 3 பவர் 5 5 பவர் 2 7 பவர் 2 ஆக்சுவலாக இப்போ கொடுத்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பவராக மாற்றி எழுதியிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி இது அவங்க கொடுத்த 3 நம்பர் கரெக்டா இது அவங்க சொல்லியிருக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க 2 பவர் 2 2 பவர் 4 இது ரெண்டும் மேலே இருக்கிற எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க 2 பவர் 4 வந்துருச்சு 2 பவர் 2 வரல அப்போ இந்த மூணாவது நம்பரில் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒன்று நம்பர் 2 பவர் 2 1. அடுத்தது 3 வாங்க 3 பவர் 2 3 பவர் 5 மேலே பாருங்க 3 பவர் 2 வந்துருச்சு எது வரல 3 பவர் 5 அப்போ இன்ட்டு 3 பவர் 5 நெக்ஸ்ட் இங்கே முடிஞ்சிச்சு 5 பவர் 2 மேலே 5 பவர் 2 வந்திருக்கா வந்திருக்கு அப்போ முடிஞ்சிடுச்சு 7 பவர் 2 மேலே 7 பவர் 2 வந்திருக்கா வரல அப்போ இங்கே சேர்த்துருங்க 7 பவர் 2 இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க 2 பவர் 2 3 பவர் 5 7 பவர் 2 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன் சார் இந்த மாதிரி வந்திருக்கா வரலையான்னு பார்த்து எடுக்கிறீங்க இல்லை இதில் மீதி எல்லாம் இந்த செட்டு கேன்சல் பண்ணாமே இருக்கே அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது பவரில் எது சின்னதோ அது எல்சிஎம்ங்கிறது பவரில் எது பெருசோ அது கரெக்டா இப்போ நீங்கள் இந்த 3 நம்பர் தெரிஞ்சிச்சுல இப்போ இதை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வரக்கூடிய இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பவரும் நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க சரிங்களா ஸோ அதனால தான் எது வரலையோ அதை எடுத்துக்கோங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பையும் கம்பேர் பண்ணி இந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணி எது வரலையோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இப்போ எது வரலையோ அதை எழுதணும்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும் முடிஞ்சிச்சு சரிங்களாமா அடுத்ததா 48 a merchant has 120 liters and 180 liters of 2 kinds of oil அவங்க இது மாதிரி ஒரு 2-3 இது வச்சு சொல்றாங்க அளவுகளை வச்சு சொல்றாங்கனாலே நம்ம கவனிக்க வேண்டியது கடைசி வேர்டு இது நம்ம ஏற்கனவே 2023 கேட்ட கொஸ்டின்ஸ்லேயே நிறைய சொல்லியிருக்கோம் கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி அதிகபட்ச கொள்ளளவு இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லையும் சொல்லியிருக்கோம் இந்த அதிகபட்ச அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்கனாலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச்சிஎஃப் வேற எதையுமே யோசிக்க வேண்டாம் இங்கிலீஷ்ல கிரேட்டஸ்ட்னு இருக்கும் கிரேட்டஸ்ட் இல்லாட்டி லார்ஜஸ்ட்னு இருக்கும் தமிழ்ல அதிகபட்சம்னு இருக்கும் அப்படி இருந்தாலே நீங்க அவங்க கொடுத்த நம்பருக்கு வெறும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும் அப்ப பாருங்க 120 180 இதில் எடுத்துக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம் 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும் 10ஆம் வாய்ப்பாடு அப்போ 12 18 கரெக்டா 10ஆல் பண்ணோம்னா திரும்பவும் 6ஆம் வாய்ப்பாடு 2 12 3 18 இதுக்கு மேல எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது அப்ப 10 6 ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் 5 60 அப்ப இதோட மேக்சிமம் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா 60 லிட்டரா இருக்கும் முடிஞ்சிச்சு நீங்க இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேட்டஸ்ட் இல்ல அந்த அதிகபட்ச அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்ததா 49 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பின்வருவற்றின் மீப்பெரு பொது வகுத்து எது இது மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்து தான் நம்ம ரொம்ப பயந்துடுறோம் ஏ பவர்ல என் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஆனா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுல பாருங்க n இஸ் கிரேட்டர் தன் 1ன்னு கொடுத்துருக்காங்க என்னோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கணும்னு அர்த்தம் அப்ப என்னுக்கு பதில் இப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்னா 2ன்னு எடுத்துக்க போறோம் இந்த ஒரே ஒரு ஐடியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு இங்க n 1 விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க நம்ம 1 விட அதிகமா 2ன்னு எடுத்துக்க போறோம் எதை வேணாலும் எடுக்கலாம் நம்ம சிம்பிளா 2ன்னு எடுத்துக்கிறோம் இந்த 2 கொண்டு வந்து இங்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க வேலை முடிஞ்சிருச்சு ஏ பவர் இங்க 2ன்னு போடுறேன் 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 2ல 1 போயிடுச்சுன்னா 1 1க்கு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்ப ஏ பவர் 1 நெக்ஸ்ட் இங்க வரேன் 2 நம்ம என்ன போடுறோம் 2 எல்லா இடத்துலயும் 2 தான் போடுறோம் 2 ஸ்கொயர் 4 4 மைனஸ் 1
3 அப்போ a பவர் 3 கமா இங்கே வரேன் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 4 + 1 4 + 1 5 a பவர் 5 கமா இங்கே வரேன் 2 + 1 2 + 1 3 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 இப்போ பாருங்க a பவர் 1 a பவர் 3 a பவர் 5 a பவர் 9 இதுக்கு HCF கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் பவரில் எது சின்னதோ அதுதான் HCF. பவரில் எது சின்னது 1. அப்போ a பவர் 1ன்ற ஆன்சர் எதுக்கு கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இதோட HCF. அதாவது a பவர் n-1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட HCF. முடிஞ்சிச்சு. சரி, இங்கே ஒரு கொஷின் நான் உங்களை கேட்குறேனே, இந்த இடத்துல அவங்க இதுக்கு LCM என்னன்னு கேட்டிருந்தா நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பீங்க? ஏவா பியா சியா டியாங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ HCF நான் சொல்லிட்டேன். LCMக்கு என்ன பண்ணுன்றதையும் போன கொஸ்டின்ல சொல்லிட்டேன். இப்போ இதை வச்சு உங்களால சொல்ற முடியும். ஸோ இதோட LCM என்னங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? அடுத்ததா 50th கொஸ்டின். இங்க இதுல இந்த வீட்டில் ஃபோன் அடிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி போன கொஸ்டினுக்கு நம்ம சொல்லும்போது இருக்கிறது அந்த போன கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின் 48ல சொன்னோம்ல, அதிகபட்ச கிரேட்டஸ்ட்னு சொன்னாலே HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அதே மாதிரி கொஸ்டின்ல அவங்க எங்கேயாவது டைமிங்கை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM தான் கண்டுபிடிக்கணும். டைமிங்கை வச்சு சொல்லியிருந்தா LCM. இவ்வளோதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் வச்சு சொல்லியிருந்தாங்கன்னா LCM, டைமை தவிர வேற எதை வச்சு சொல்லியிருந்தாலும் HCF. இப்போ இதில் பாருங்க என்னென்ன டைம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 நிமிடம், அடுத்ததா 30, 40, 50 இப்படின்னு ஒரு 4 நம்பர் சொல்லியிருக்காங்க. 20, 30, 40, 50. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM. 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்க, 10, 30, 40, 50. மறுபடியும் 2, 4 2 நம்பர் இருக்கிறதால 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 1 2 2 3 வராது, 2 4 5 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். மீதி இருக்கிறத பெருக்கணும். 5 10, இது ஒரு 10, 5 100 ஆயிடும். அப்போ 3 6. அப்போ மொத்த நம்பரையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்குதுன்னா 600. அவங்க சொன்னது நிமிடங்கள்ல, என்ன சொல்லியிருந்தாங்க? மினிட்ல. இப்போ நம்ம ஹவர்ஸா மாற்றணும். நமக்கு தெரியும் இல்லையா, 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட். அப்போ இதை 60ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும், ஹவர் தெரிஞ்சிடும். 00 6 5 அப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு அடிக்கும் அப்படின்னா 10 ஹவர்ஸ், 10 மணி நேரம் கழிச்சு அடிக்கும். ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் 5 மணிக்கு எல்லாம் ஒன்றா அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு 10 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 15 மணிக்கு. நமக்கு நல்லா தெரியும், இந்த நீங்கள் நம்ம ரயில்வே டைம் படிச்சிருப்போம்ல, 12 மணிக்கு அப்புறம் 13 14 15ன்னு வரும். கரெக்டா? அப்போ 15 மணி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மதியம் 3 மணின்னு அர்த்தம். நம்ம வாட்சில் ஃபோன்லாம் கூட பார்த்துருப்போம், ஃபோன்லாம் கூட பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ மதியம் 3 மணிக்கு அதெல்லாம் ஒன்றா அடிக்கும். பிற்பகல் 3 மணி. சரிங்களாமா? அடுத்ததா 51. அவங்க 2025ல் கேட்டிருந்த ஒட்டுமொத்தமாக எல்லா கொஷின் 2024ல் கேட்டிருந்த எல்லா கொஷின் பேப்பர்ல இருந்தும் LCM HCF நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். அதில் கடைசி கொஷின் இது. மொத்தமாக 2024 அவங்க கேட்டிருந்த LCM HCF கொஷின் பார்த்தீங்கன்னா 51. அந்த லாஸ்ட் கொஷின் தான் இது. சரிங்களா? ஓகே, இதில் பாருங்க. விச் ஒன் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் சச் தட் ப்ராடக்ட் ஆஃப் த பேர் இஸ் ஈக்குவல் டு LCM. பின்வருவனற்றுள் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்குத் தொகையை மீச்சிறு பொது மடங்காக இருக்குமாறு அமைகிறது? இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுட்டா போதும். கொஷின் நம்ம சுற்றி ஏதோ குழப்பமா இருக்கே சார்ன்ட்டு, 2 நம்பரை பெருக்குனா வர ஆன்சரும் அதோட LCMமும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், LCMக்கு ஈக்குவலா இருக்கணும். எது? அந்த 2தோட பெருக்குத் தொகை. எப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அது 2ம் கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கிறப்ப. இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு LCM HCFல கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ்ல சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோப்ரைம். அதாவது என்ன அப்படின்னா அது 2தோட HCF 1ன்னு இருக்கணும். இன்னும் மாற்றி சொல்லணும்னா அது 2ம் எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரக்கூடாது. இவ்வளவுதான் இதோட சிம்பிளான லாஜிக். 2ம் எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரக்கூடாது. பாருங்க, 32 162 பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது கிடையாது. 40 405 ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வந்துடும்? 5ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். இதுவும் கிடையாது. 111 39 1 2 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 9 12 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. 32 81 எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ இதற்கு எடுத்து பெருக்குனா வரக்கூடிய ஆன்சரும் இதுக்கு LCM எடுத்தா வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களாமா? ஸோ இதோட 2024ல் கேட்ட எல்லா LCM HCF கொஷின்ஸும் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த டாபிக் இதே மாதிரி கண்டினியூவா ஒவ்வொரு டாப்பிக்காவே நம்ம போட்டு வரப்போறோம்.
இதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன வருஷம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும். அதை பார்க்கலாம். அதே மாதிரி கண்டினியூவாக டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.